வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் சரிங்களா. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் 16/10/2022 நடந்த ஷிஃப்ட் 3க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஏரியா சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிளாஸ் எ பேலோட் ஆன் போர்ட் டேஷ் ஆர்பிட்டர் detected a solar proton event which significantly increases the radiation exposure to humans in space on January 2022. ஜனவரி 2022 எந்த ஒரு ஆர்பிட்டர் சரிங்களா, எந்த ஒரு விண்கலத்தோட இதனுடைய ஆர்பிட்டர் வந்து நிலவில் வந்து சோலார் புரோட்டான் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சந்திராயன் 2 வந்து இந்தியா இஸ்ரோவால் வந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்ட நிலவுக்கு செலுத்தப்பட்ட ஒரு விண்கலன் சரிங்களா. இது வந்து 22 ஜூலை 2019 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இதே சந்திராயன் 1 வந்து 22 அக்டோபர் 2008 வந்து செலுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக வந்து சந்திராயன் 3 வந்து 2013 14 ஜூலையில் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது சரிங்களா. சந்திராயன் 3 வந்து நிலவோட தெற்கு சவுத் போல வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி வந்து நிலவு செலுத்தப்பட்டது. 23 ஆகஸ்ட் சரிங்களா. 23 ஆகஸ்ட் 2023 வந்து அந்த நிலவனுடைய சவுத் போல் வந்து லேண்ட் ஆச்சு. அந்த தேதி வந்து நம்ம வந்து இந்தியன் சரிங்களா இந்தியாவுடைய தேசிய நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து நம்ம அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. நேஷனல் ஸ்பேஸ் டே எப்போ 23 ஆகஸ்ட் 2023 வந்து லேண்ட் ஆச்சு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ட் விச் மாடல் வாஸ் தி செகண்ட் 5-year பிளான் மேட்? இரண்டாவது 5ஆண்டு திட்டம் வந்து எந்த மாடல் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, பிசி மெக்கலானோபிஸ் மாடலாக அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டது. இவர் வந்து இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்திய புள்ளியியல் துறையினுடைய தந்தைன்னு சொல்லப்படுறவர் வந்து பிசி மெக்கலானோபிஸ் தான் சரிங்களா. இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1956 61 வரைக்கும் கொண்டு வரப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு வந்து 1956 வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சரிங்களா, தொழில்துறை கொள்கை வந்து கொண்டு வந்திருந்தாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின், the executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him either directly or through officers subordinate to him in accordance with the which article of the constitution. இந்திய அரசியலமைப்படி எந்த சட்டப்பிரிவின்படி கவர்னர் வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 154 சரிங்களா. கவர்னர் வந்து அவருடைய பவர் அதிகாரம் வந்து எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 154. இது வந்து பார்ட் 6 வந்து இருக்குது. பார்ட் 6 பகுதி இந்திய கான்ஸ்டியூஷனுடைய பகுதி 6 ஸ்டேட்ஸ் சரிங்களா, மாநிலங்கள் சம்பந்தமான பகுதியில் வந்து இருக்குது. இதோடைய ஆர்டிகல் வந்து மொத்தம் ஸ்டேட்டில் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 237 வரைக்கும் சரிங்களா. பார்ட் 6 வந்து மாநில அரசை பற்றி குறிப்பிடுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின், as per census 2011 which language replaced Telugu as the third most spoken language in India? தெலுங்குக்கு பதிலாக மூன்றாவது மிக அதிகமாக பேசக்கூடிய மொழியை வந்து எந்த மொழி வந்து சென்சஸ் 2021 படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி மொழி தான் வந்து மூன்றாவது அதிகமாக பேசக்கூடிய மொழி இந்தியாவில். ஃபர்ஸ்ட் வந்து எதுனா ஹிந்தி, ரெண்டாவது வந்து பெங்காலி, மூணாவது வந்து தெலுங்கு மூணாவது வந்து மராத்தி, நாலாவது வந்து தெலுங்கு, அஞ்சாவது வந்து தமிழ் சரிங்களா. 2011 சென்சஸ் வந்து இந்தியாவுடைய 15வது சென்சஸ் ஓவராலாக. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் 7வது சென்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2011 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து, கோவா லிபரேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்ஸ்? கோவா விடுதலை தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 1961 தான் வந்து கோவா வந்து விடுதலை அடைஞ்சது. போர்ச்சுகீஸ்களுடைய ஆதிக்கத்தில் வந்து மீண்டு இந்தியாவோட இணைந்தது சரிங்களா. அடுத்து, இது வந்து 56வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1987 வந்து கோவாவுக்கு வந்து மாநில அந்தஸ்து வந்து கொடுக்குது. அடுத்ததாக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இது வந்து விட்டுடலாம் சரிங்களா. இது வந்து கோவிட்-19 சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ரெண்டுல வின்கோ-19ன்றது ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ட்ரக் ட்ரீட்டட் டு கோவிட்-19. கோவிட்-19 வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ட்ரக் மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19. இதனுடைய சீரம் வந்து பிளட் சீரம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு வந்து உருவாக்கப்படுதுன்னா குதிரையினுடைய ரத்தத்தில் வந்து தான் எடுக்கப்பட்டது சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஆன் 27 July 2022 the Union Cabinet cleared rupees 1.64 lakh crore package for the revival of the which of the following organization? 2022 வந்து 1.64 லட்சம் கோடி வந்து எந்த ஒரு நிறுவனத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்காக வந்து இந்திய அரசு வந்து யூனியன் கேபினெட் வந்து அலாட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், வேற ஒன்றும் பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எலோட தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஜெரார்ட் ரவி. அடுத்த கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் சரிங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது தேவையில்லை. 2022 கரண்ட் அஃபேர்ஸ், அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக வந்து இப்போலாம் வராது. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் இன் இந்தியா வில் யூ ஃபைண்ட் தி கேத்தட்ரல் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்?
அதாவது இந்த கேத்தட்ரல் ஆஃப் மேரின்ற சர்ச் வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் தான் இருக்குது. மேகாலயோட தலைநகர் என்னன்னா ஷில்லாங். மேகாலய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 மலைத்தொடர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரோ, காசி, ஜெயந்தியா. சரிங்களா, வரிசையாக இருக்கும். காரோ, காசி, ஜெயந்தியா இந்த 3 மலைத்தொடர் வந்து எங்கே இருக்குன்னா மேகாலய மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்து டேஷ் இஸ் த ப்ரைஸ் வேர் த குவான்டிட்டி த கன்சியூமர் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு தி குவான்டிட்டி த ப்ரொடியூசர் சப்ளை. அதாவது கன்சியூமர் வாங்கக்கூடிய அளவு பொருளுடைய சரிங்களா, வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய பொருளோட அளவும் அவர் விற்கக்கூடிய பொருளுடைய அளவும் வந்து ப்ரொடியூசர் வந்து விற்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய அளவும் சமமாக இருந்ததுன்னா அந்த ப்ரைஸை வந்து அந்த விலையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ், சமநிலை விலைன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து த பிரார்த்தனா சமாஜ் விச் வாஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் ஒர்க்டு ஃபார் ரிலீஜியஸ் as well as social reform was established in Bombay by dash in 1867. 1867 பாம்பேல உருவாக்கப்பட்ட பிரார்த்தனா சமாஜை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங்கன்றவர் தான். 1867. சரிங்களா. மூன்று சீர்திருத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1828 பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, கல்கத்தாவில் இருக்குது. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வந்து 1867 ஆத்மராம் பாண்டுரா அவர்களால் பாம்பேல தோற்றுவிக்கப்பட்ட பிரார்த்தனா சமாஜ். அடுத்து மூணாவது வந்து 1875 ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பாம்பேல வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா. அது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து த்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா டஸ் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நாட் பாஸ். அதாவது கடகரேகை வந்து 23 டிகிரி வந்து வட அச்சத்தில் இருக்கு இல்லையா, நார்த் லாட்டிடியூட். சரிங்களா. 23 டிகிரி கடகரேகை வந்து இந்தியாவுடைய எந்த மாநிலத்தோடய போகாது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தோடய போகாது. மற்றபடி மொத்தம் 8 மாநிலங்கள் வழியாக போகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். சரிங்களா. இந்த 8 மாநிலங்கள் வழியாக வந்து இந்த கடற்கரை வந்து இந்தியாவில் வந்து பாயுது. சரிங்களா. அடுத்ததாக த ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் இந்தியா. இந்தியாவுடைய மிக பழமையான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா. எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்கும். இந்தியா தான் வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. ராஜஸ்தானில் இந்த சைடில் இருக்கும். சரிங்களா. இது வந்து ஆரவல்லி ரேஞ்ச் வந்து இந்தியாவுடைய மிக பழமையான மலைத்தொடர். இதோடைய உயரமான சிகரம் எது பார்த்தீங்கன்னா குருசிகார் 1722 மீட்டர். மவுண்ட் அபு சரிங்களா, சமணர்களுடைய மிக முக்கியமான தலமான மவுண்ட் அபு வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடர்கள் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து வாட் இஸ் எப்ளிசிட் காஸ்ட். எப்ளிசிட் காஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைரக்ட் பேமெண்ட் மேட் டு அதர் in the course of running a business such as wage, rent, material. சரிங்களா. ஒரு பிஸ்னஸை வந்து நடத்தும் பொழுது டைரக்ட் பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, சரிங்களா, சம்பளம், வாடகை, அப்புறம் மெட்டீரியல் வாங்குறதுக்கான சம்பளம், இந்த அமௌண்ட்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேமெண்ட்டை தான் வந்து எப்ளிசிட் காஸ்ட்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்து டேஷ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்புடைய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 9. சரிங்களா. இதில் வந்து 73 அரசியல் சட்டத்திலும் 1992 வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து குறிப்பிடுது. சரிங்களா. உள்ளாட்சித்துறையை பற்றி பஞ்சாயத்து ராஜ். இது வந்து மொத்த ஆர்டிகல் வந்து எதுலேருந்து எது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243 243 ஓ வரைக்கும். இதில் வந்து 23 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அடுத்த 74 அரசியல் சட்டத்தில் 1992 படி அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து கொண்டு வரப்பட்டது, அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு. இதில் வந்து மொத்தம் 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து விச் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு பை தி யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் அ ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் டு ஃபுல்ஃபில் த main objectives of effective of abutment, pollution conservation, rejuvenation of river கங்கா. அதாவது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையானதான். ரிவர் கங்கா, கங்கை நதியை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமாமி கங்கை தான் ப்ரோக்ராம் தான். இது வந்து ஜூன் 2014 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து கோதாவரி ரிவர் ரைசஸ் ஃப்ரம் டேஷ் அபவுட் 80 கிலோமீட்டர் ஃப்ரம் தி அரேபியன் சி அட் எலிவேஷன் ஆஃப் 1067 மீட்டர். கோதாவரி நதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுன்றதா கேள்வி. மகாராஷ்டிராவுடைய திரம்பகேஸ்வரன்ற இடத்துல தான் வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா. அதே இது கோதாவரி கிருஷ்ணா வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வர். சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இது ரெண்டும் குழப்பங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. காட் இந்து மதத்தில் வந்து மொத்தம் எத்தனை காட் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்களா, ட்ரை. சரிங்களா. திரம்பகேஸ்வர் ட்ரை. சரிங்களா. 3 கடவுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோதாவரி காடுன்ற வார்த்தை இருக்குது. ஸோ ட்ரை திரம்பகேஸ்வர். சரிங்களா. இது வந்து கோதாவரி ரிவர் வந்து தக்ஷின் கங்கான்னு சொல்லி அழைப்போம். இந்தியாவுடைய தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லி அழைக்கிறோம். இதனுடைய துணையார்கள் எது பார்த்தீங்கன்னா பூர்ணா, பிரன்ஹிதா, இந்திராவதி, பிரவாரா, மஞ்சிரா. அடுத்து ஆஸ் ஆஃப் ஜூலை 2022 விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அமாங் தி ஃபாலோயிங் இம்ப்ளிமெண்ட் தி கல்யாண் லக்ஷ்மி அண்ட் ஷாதி முபாரக் ஸ்கீம். இதை கொண்டு வந்த மாநிலம் தெலுங்கானா. இதெல்லாம் தேவையில்லைப்பா, 2022 கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லை. அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி மல்டிப்ளையர் இஃப் சிஆர் இஸ் 15%. அதாவது
சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோட மதிப்பு 15% அப்படின்னா மணி மல்டிப்ளையரோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க? மணி மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 1 கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ அதுபடி போட்டிங்கன்னா இங்கே 15% கொடுத்துருக்காங்க. 15% மதிப்பு என்ன வரும்? 0.115 வருமா? ஸோ 1/0.115 மதிப்பு 6.67 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததான் as of July 2022 how many fundamental duties are there in Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போதைக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. இந்த 42வது அரசியல் சட்ட திருத்தம் சரிங்களா 1972 படி ஸ்வரன் சிங் கமிட்டி அவருடைய பரிந்துரைப்படி சரிங்களா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து அரசியலமைப்பில் வந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டது. இது வந்து ஆர்டிகல் வந்து 51A வந்து குறிப்பிடுது. பார்ட் 4A வந்து இருக்குது சரிங்களா. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எதை அடிப்படையாக கொண்டு வந்து உருவாக்கப்படுறா USSR ரஷ்யாவுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கப்பட்டது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும்தான் இருந்தது சரிங்களா. 10 அடிப்படை கடமை தான் இருந்துச்சு. ஆனால் 86 அரசியலமைப்பு திருத்தம் 2002 படி எல்லா குழந்தைகளுக்கும் 6 முதல் 14 வயசு உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அடிப்படை கடமையாக வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.